The Book of Beginnings, the symbol dawn, Canto 1 பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியா எந்த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் 4ல லைன் 140லேருந்து 147 வரைக்கும் பார்த்துருந்தோம் நம்ம. Here where our half-lit ignorance skirts the gulfs on the dumb bosom of the ambiguous earth, here where one knows not even the step in front, and truth has a throne on the shadowy back of doubt, on this anguished and precarious field of toil, outspread beneath some large indifferent gaze, impartial witness of a joy and bale, or prostrate soil bore the awakening ray அப்படின்னு பார்த்துருந்தோம். அது எர்த் பூமி இருக்கக்கூடிய பூமியில் அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதில் இருக்க அந்த நிலைமையைத்தான் நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாம் அறியாமையில் இருக்கிறோம், ஒரு அரைகுறை ஞானத்தில் தான் இருக்கிறோம், இன்கம்ப்ளீட் நாலேஜில் இருக்கிறோம் நம்ம. அதே போல் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த புவி அது எப்படி இருக்குன்னா ஒரு இனர்ட் மேட்டரா இருக்குது. டம் புசம் அப்படிங்கிறார், இனர்ட் மேட்டரா இருக்குது. இந்த இந்த நிலைமையில இருக்கக்கூடிய நமக்கு நமக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறதே தெரியாம நடக்கிறோம் நம்ம. அப்படிதான் அடி எடுத்து வைக்கிறோம் நம்ம. அடுத்த அடியில என்ன சந்திக்க போறோம், எதை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அது தெரியாமலேயே இருக்கிறோம். அத்தகைய அறியாமையில் தான் நம்ம எல்லாமே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல உண்மை எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் சந்திக்கக்கூடிய உண்மை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சந்தேகத்தினுடைய நிழல்ல தான் உண்மையை நம்ம சந்திக்கிறோம். நாம் எதை உண்மைன்னு நினைக்கிறோமோ அது சந்தேகத்தினுடைய நிழலாகத்தான் அது இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய மனம் சார்ந்த அறிவினால் நாம் எதை உண்மை என்று காண்கின்றோமோ அதை சூழ்ந்துள்ளது எது அப்படின்னா அந்த சந்தேகத்தின் நிழல் தான் அதை சூழ்ந்துள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். இருக்கக்கூடிய இந்த புவி எப்படி இருக்கு அப்படின்னா துன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது, ஒரு நிச்சயத்தன்மையற்றதாக இருக்கின்றது. என்ன அடுத்த கணம் என்ன நடக்கப் போகின்றது என்பது குறித்த ஒரு நிச்சயத்தன்மை இல்லாத நிலையில நாம் இருக்கக்கூடிய இந்த புவி இருக்கின்றது. இந்த சாங்குவிஷ்ட் அண்ட் ப்ரிகாரியஸ் ஃபீல்ட் ஆஃப் டாயில் அப்படின்றாரு. இப்படிலாம் இருந்தாலும் கூட இதெல்லாம் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நமக்கு மேல உள்ள உலகங்கள்லாம் இப்படி இது குறித்த ஒரு பாராமுகமாக இருக்கின்றன. அவைகளுக்கு இங்க என்ன புவியில என்ன நடக்கின்றது என்பது குறித்த ஒரு கன்சர்ன் அங்க இல்லை. அதில் அத்தகைய ஒரு மேலுலகங்களுக்கு கீழே தான் நாம் இத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றன என்றால் ஒரு சாட்சியாகத்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் மகிழ்ச்சியும் அவை பார்த்து கொண்டிருக்கின்றன. மேலுலகத்தை சார்ந்த சக்திகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய நிலையில் இருந்தாலும் கூட நாம் இருக்கக்கூடிய இந்த புவியினுடைய ஒரு அடிமட்ட பகுதி கூட, அதாவது பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, நாம் இருக்கக்கூடிய இந்த புவியினுடைய அந்த மண் எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கின்றது. அந்த புவியினுடைய மண் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு வாழ்வற்ற நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மண் கூட இந்த காடஸ் ஆஃப் டான், இந்த விடியலினுடைய அந்த கடவுள் வரும்பொழுது அவளின் மூலமாக வெளிப்படும் ஒளி என்ன செய்கின்றது,
அந்த ஒளி கீற்றின் மூலமாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இத்தகைய இவ்வளவு வர்ணனை கூறிவிட்டு அந்த நிலையில் இருந்தாலும் கூட நாம் இருக்கக்கூடிய அந்த கடப்பொருள், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு, ப்ராஸ்ட்ரேட் சாயில் அப்படிங்கிறார். அது கூட இந்த காடஸ் ஆஃப் டான், இந்த விடியல் கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளி என்ன செய்கின்றது, அதையும் அது வெளித்தலை செய்கின்றது என்று முடித்திருந்தார் பகவான். அடுத்தது நம்ம இப்போ பேஜ் 5லே லைன்ஸ் 148 to 151 அதற்குள்ளே செல்லலாம். 4 லைன்ஸ். Here too, the vision and the prophetic gleam lit into miracles, common, meaningless shapes. Then the divine afflatus spent, withdrew, unwanted, fading from the mortal's range. எல்லாம் பார்த்தோம். இந்த விடியல் கடவுள் வருகின்றது, அதன் மூலமாக ஒரு ஒளி வருகின்றது, அந்த ஒளியை அது எங்கும் விதைக்கின்றது, அதன் மூலமாக புவியே ஒரு உன்னத நிலைமையை அடைந்தது. எல்லாம் பார்த்தோம். நம்ம எப்படி என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த விடியல் கடவுள் அந்த மேலுலகத்தில் இருந்து கீழே பார்ப்பது போன்ற ஒரு சித்திரத்தை பகவான் தீட்டியிருந்தார் இல்லையா? லுக் ஃப்ரம் அபவ் அப்படின்னு பார்த்தோம். பெண்டிங் ஓவர் த பாண்டரிங் ஃபோர்ஹெட் கர்வ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம ஆஃப் த எர்த் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது என்ன செய்கின்றது, இங்க புவியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயங்கள் நமக்கு பார்ப்பதற்கு அதுக்கு பின்னாடி சிக்னிபிகன்ஸே இருக்காது, அர்த்தமே இல்லாத விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த ஒளியினால் ஒளியூட்டப்பட்டு ஒரு அற்புதங்களாக வாழ்வில் மலர்கின்றன அப்படிங்கிற. lit into miracles, common, meaningless shapes. The vision and the prophetic gleam lit into miracles, common, meaningless shapes. Prophetic gleam அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை உடைய ஒளியா இருக்கின்றது. அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை தன்னுள்ளே கொண்டதாக ஒளியாக திகழ்கின்றது. அந்த ஒளி என்ன செய்கின்றது, சாதாரண விஷயத்தை கூட இங்க lit into miracles, அற்புதங்களாக அது மாற்றுகின்றது. ஒரு சாதாரண இன்சிக்னிபிகன்ட் அமைப்புகளை கூட அற்புதங்களாக அந்த ஒளி மாற்றுகின்றது. இது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நம்மால் நம்பவே முடியல. அந்த ஒளியினுடைய வருகையினால இத்தகைய நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஒரு டிவைன் பிரசன்ஸ், ஒரு இறை சாநித்தியம் வருகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இறை சாநித்தியம் எப்பொழுதுமே அங்க இருந்ததா, நிரந்தரமாக தங்குவிட்டதா என்றால் இல்லை. அதைத்தான் பகவான் வர்ணிக்கின்றார். Then the divine afflatus spent, withdrew, unwanted, fading from the mortal's range அப்படிங்கிறார். The divine afflatus அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கு அந்த சொற்றொடருக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன், ஒரு தெய்வீக ஒரு அகத்தோன்றுதல்னு வச்சுக்கோம். ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த நமக்குள்ளேயே தோன்றக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பொறித்தட்டுற மாதிரி இருக்கு. த டிவைன் இன்ஸ்பிரேஷன் அப்ளைட்டஸ்னா அதுதான். எப்பொழுதுமே ஒரு மகோன்னதமான ஒரு அற்புதங்கள்லாம் நிகழும்போது
ஒரு டிவைன் பிரசன்ஸ் நமக்கு அருகாமையில் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன் வருது. டிவைன் இன்ஸ்பிரேஷன் அந்த டிவைன் பிரசன்ஸ் மூலமாக கிடைக்கின்றது. அத்தகைய ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன் அங்க வருகின்றது. ஆனால் அது என்ன என்ன அங்க நடக்கின்றது என்றால், அது அந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்கின்றது. அது முழுவதுமாக அது தன்னை இழந்து அந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்கின்றது. ஸ்பென்ட் அண்ட் வித்ட்ராஸ் போட்டது. ஸ்பென்ட் வித்ட்ரோ அப்படிங்கிற அது மேலும் அங்க தங்கல. அது ஏன் தங்கல அப்படின்னா ஒரு காரணம் இருக்கின்றது. அன்வான்டட் ஃபேடிங் ஃப்ரம் த மார்டல்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற நம்ம இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் அது தோன்றுது. அது அங்க ஒரு வரவேற்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால்தான் அங்கிருந்து அது மறைந்து விடுகின்றது. மனிதனுடைய பார்வை அப்படி, மனிதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய எல்லைகள் அவனுடைய உணர்ச்சிகள், பார்வை, அனுபவங்கள் எல்லாமே லிமிட்டட் இல்லையா? எல்லாம் எல்லைக்குட்பட்டது. ஒரு ஸ்மால் ரேஞ்ச். அந்த இடத்துல இதுக்கு வரவேற்கப்படாத ஒரு அம்சம், ஒரு உயர்வான அம்சம் அதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத இடத்துல வரும்போது எப்படி ஃபீல் பண்ணும்? இந்த இடம் எனக்கு உகந்ததில்லை என்றுதான் அது நினைக்கும். அது மாறி அந்த நிலையில் அது தன்னை அந்த இடத்திலிருந்து விடுவித்துக் கொள்கின்றது. அதனால்தான் அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன், த பிளேட்டஸ் பிரசன்ஸ் அந்த இடத்திலிருந்து வித்ட்ரா பண்ணிக்குது, தன்னை விடுவித்துக் கொள்கின்றது. அடுத்த லைன்ஸ்ல பகவான் 152 to 155 a sacred yearning lingered in its trace, the worship of a presence and the power too perfect to be held by death-bound hearts, the prescience of a marvelous birth to come அப்படிங்கிற தன்னை அந்த இடத்திலிருந்து விலக்கி கொண்டதுங்க பார்க்கிறோம். அந்த விலக்கி கொண்டதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு புனிதமான அது ஆவலை தூண்டி விடுகின்றது. புனிதமான ஒரு நாட்டம் அல்லது ஒரு ஆவலை தூண்டிவிட்டு அது விலகிக் கொள்கின்றது. விலகி கொண்டதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஐயோ போன ஒரு உயர்வான விஷயம் நம்ம விட்டு விலகின பிறகு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அது குறித்த ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு நாட்டம் இருக்கும், ஒரு ஆவல் இருக்கும். அத்தகைய ஒரு உணர்வை அது தோன்றச் செய்து அது மறைந்து விடுகின்றது. A sacred yearning lingered in its face. போன இடத்துல என்ன நடைபெறுகின்றது, என்ன இருக்கின்றது என்றால், ஒரு புனிதமான ஒரு சேக்ரெட் இயர்னிங் இருக்கு, ஒரு புனிதமான ஒரு நாட்டம் இருக்கின்றது, ஒரு ஆவல். இந்த இயர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை குறித்து நாம் விரும்புவது இல்லையா? இது வேணும் அப்படிங்கிற விரும்புறோம்னா அதுதான் இயர்னிங். ஆனால் அது எத்தகைய ஒரு ஆசையாக இருக்கின்றது, ஒரு ஏக்கமாக இருக்கின்றது என்றால் அது சாதாரணமான ஒரு ஆசை இல்லை. ஒரு சேக்ரெட் இயர்னிங் அப்படிங்கிறார், ஒரு புனிதமான ஒரு நாட்டமாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு அழகான விஷயம் போயிருக்கு, அது போனதுனால நம்ம எல்லாம் அதை மிஸ் பண்றோம். அதனாலதான் அந்த இடத்துல அத்தகைய ஒரு உணர்வை அது தோன்றச் செய்து அது மறைந்து விடுகின்றது. லிங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல அது கொஞ்ச நேரம் இருக்குது. அது சேக்ரெட் இயர்னிங் லிங்கர்ட் இன் இட்ஸ் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அழகான மலர்கள் நம்ம ஒரு ரூம்ல இருந்தது அப்படின்னா, அந்த மலர்களை நம்ம எடுத்து சென்றாலும் கூட அந்த இடத்துல அதனுடைய வாசனை
எப்பொழுதுமே கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுதான் லிங்கரிங் பேர். அது மாதிரி ஒரு அழகான விஷயம் வந்தது, ஒரு அற்புதமான விஷயம், ஒரு டிவைன் பிரசன்ஸ் வந்தது. இது வந்து இடத்தை விட்டு போய்விட்டது, இருந்தாலும் அதனுடைய பிரசன்ஸ் வந்து இன்னும் அங்க இருந்து கொண்டே இருந்தது. அதைத்தான் a sacred yearning lingered in its trace. The worship of a presence and a power. Too perfect to be held by death-bound hearts, the prescience of a marvelous birth to come அப்படிங்கிற ஒரு இறை சாநித்தியம் வருகின்றது, ஒரு இறை சக்தி வருகின்றது, இயற்கை அவளை வழிபடுகின்றது. ஸோ அங்க வந்து ஒரு வழிபடும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனால் அந்த இறை சாநித்தியத்தை வந்து ஒரு மனித எல்லையை சார்ந்த அந்த அமைப்புகளால் வந்து நிறுத்தி வைக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லை. மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? மரணத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், டெத் பவுண்ட், முழுமைத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள், இம்பர்ஃபெக்டா இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதனால்தான் வந்து அத்தகைய ஒரு இறை சாநித்தியம் எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு முழுமைத்தன்மை பரிபூரணமே வடிவான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதை வந்து நம்மால வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. Too perfect to be held by death bound hearts அப்படிங்கிறார். The worship of a presence and a power too perfect to be held by death bound hearts அப்படிங்கிறார். ஏன்னா அத்தகைய மகோன்னதமான விஷயத்த ஒரு மரணத்திற்குட்பட்ட மனித குலத்தினால் இருத்தி வைக்க முடியவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் அது குறித்த ஒரு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகின்றது என்கின்ற ஒரு முன்னறிவு இருக்கின்றது. The prescience of a marvelous birth to come. ஏதோ ஒன்று, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு தோன்றுதல் நடக்கப் போகின்றது என்பது குறித்த ஒரு ஃபோர் நாலேஜ். prescience என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது குறித்த ஒரு முன்னறிவு, அது நமக்கு தோன்றுகின்றது. அந்த ஒளி வந்து தன்னை அந்த இடத்தில் இருந்து விலக்கிக் கொள்கின்றது. அது குறித்த அந்த ஏர்னிங், அந்த ஆசை நமக்கு தொடர்கின்றது. சேக்ரெட் ஏர்னிங் அப்படிங்கிறாங்க. அது குறித்த அந்த வழிபாடும் தொடர்கின்றது. அத்துடன் கூடவே நமக்குள்ளே ஒரு உணர்ச்சி தோன்றுகின்றது, ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது என்கின்ற அந்த முன்னறிவும் தோன்றுகின்றது. ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் நடக்கப் போகின்றது, இதெல்லாம் வந்து தோன்றுகின்றது. அந்த காடஸ் ஆஃப் டான் அது வந்து அந்த இடத்துல இருந்து மறைந்து விடுகின்றது. இருந்தாலும் மறைந்து விட்டாலும் அதற்கு பதிலாக வேற ஒரு அற்புதம் தோன்ற போகின்றது. அது குறித்த அந்த பிரசியன்ஸ் தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த பிரசன்ஸ், டிவைன் பிரசன்ஸ் வந்து ஒரு இட் கேரிட் அ ப்ராமிஸ், ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்கின்ற ஒரு உத்தரவாதத்துடன் அது வந்தது. பின்னர் மறைந்து விடுகின்றது அந்த இடத்துல இருந்து. ஆனா அந்த காடஸ் ஆஃப் டான் அது அந்த இடத்திலிருந்து மறைந்தாலும் வேறொரு சக்தி அந்த இடத்தில் வரப்போகின்றது. அதுதான் சாவித்ரி. அது குறித்த அந்த பிரசியன்ஸ் தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இந்த லாங்கிங், இந்த ஏர்னிங் வந்து எதற்காக இருக்கின்றது என்றால், இந்த சேக்ரெட் ஏர்னிங் அப்படின்னு சொல்றாருல பகவான், அது எதற்காக இருக்கின்றது என்றால், வெறும் ஒரு புதிய ஒளிக்காக மாத்திரம் இல்ல, ஒரு புதிய விடியலுக்காக மாத்திரம் இல்ல, ஒரு முழுமையான இறை சாநித்தியம் அதனுடைய வருகைக்காகத்தான்
இந்த ஏர்னிங், இந்த ஒரு ஏக்கம் இங்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இறை சாநித்தியம், முழுமையான இறை சாநித்தியம், அதன் மூலமாக என்ன நடக்கப் போகின்றது என்றால் ஒரு நியூ பர்த், ஒரு புத்துலகம் இங்கு உருவாக்கப்பட உள்ளது. அது குறித்த அந்த அந்த ஒரு ஆசைதான் இங்கு தோன்றுகின்றது. சேக்ரெட் ஏர்னிங் அப்படிங்கிற அடுத்த லைன்ஸ், பேஜ் 5ல லைன்ஸ் வந்து 156 to 159. Only a little the God life can stay. Spiritual beauty illumining human sight. Lines with its passion and mystery matters mask and squanders eternity on a beat of time அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான வரிகள் இதெல்லாம். Only a little the God life can stay அப்படிங்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், அது ஏன் அது அந்த இடத்துல போய்விட்டது, அகன்று விட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த மார்டல் ரேஞ்ச், மனிதனுடைய எல்லைகள் வந்து ரொம்ப, மனிதன் வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட அமைப்பாக காணப்படுகின்றான். அங்கு எல்லாமே ஒரு பூரணத்துவம் காணப்படுவதில்லை, ஒரு முழுமை காணப்படுவது இல்லை. அவனால வந்து அந்த அந்த அளவுக்கு அவன் வந்து தயாராகல. அந்த இறை ஒளியை வந்து தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் தயாராக இல்லை. அது கொஞ்ச நேரம் தான் அவனால வச்சுக்க முடியுது. அதனாலதான் சொல்றாரு ஒன்லி a little the God light can stay அப்படிங்கிற. உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இறை ஒளி வந்து இங்க வந்து ஒரு களங்கப்படாம, எந்தவித பாதிப்பும் இல்லாம ரொம்ப காலம் இருக்க முடியாதவாறு இந்த புவியினுடைய நிலைமை இருக்கின்றது. அதனால்தான் அது அந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்கின்றது. இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட அந்த கொஞ்ச நேரத்தில் அது வந்து அதனுடைய அற்புதத்தையும் பிரகாசத்தையும் வெளிப்படுத்துகின்றது. Only a little the God light can stay. என்ன செய்கின்றது? அது கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இருந்தாலும் அது வந்து அற்புதமான விஷயங்களை எல்லாம் செய்யுது. Spiritual beauty illumining human sight, lines with its passion and mystery matters mask and squanders eternity on a beat of time அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் பியூட்டி அப்படின்னு சொல்றார் பகவான். ஸ்பிரிச்சுவல் பியூட்டின்னு என்ன அர்த்தம்? ஒரு தெய்வீக அழகு அப்படிங்கிறது. இப்போ அழகுலேயே நம்ம பார்க்குறோம். அழகுல வந்து நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து மேற்புறமான அழகு தான் இல்லையா? எல்லாமே பிசிக்கல் பியூட்டியை பார்க்குறோம், வடிவம் சார்ந்த அழகைத்தான் நம்ம பார்க்குறோம். இல்லை வைட்டல் பியூட்டியை பார்க்குறோம், நம்மளுடைய பிராணமயத்தை சார்ந்த ஒரு அழகை பார்க்குறோம், ஈஸ்தட்டிக் பியூட்டி பார்க்குறோம். ஆனா இங்க பகவான் பேசுறது ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. ஸ்பிரிச்சுவல் பியூட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விஷயங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பார்க்கறது, அந்த ரியல் செல்ஃப். எல்லா விஷயத்துக்கும், எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வடிவங்கள் அமைப்புகளுக்கு உள்ள இந்த டிவைன் எலிமெண்ட் இருக்கு. அந்த டிவைன் எலிமெண்ட்டை பார்க்கறது தான் வந்து, பார்த்து ரசிக்கிறது தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பியூட்டி அப்படிங்கிறது. ஸ்பிரிச்சுவல் பியூட்டி தான் வந்து illumining human sight. அந்த நேரத்துல அந்த எது வந்து மனிதனுடைய அந்த பார்வையை வந்து பார்வைக்கு ஒளியூட்டியது என்றால் அந்த தெய்வீக அழகு, அது ஒளியூட்டுவது. அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த லைட் இருக்குது. ஒன்லி a little the God light can stay. இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூட்டி illumining human sight அது நடைபெறுகின்றது. அது மாத்திரம் இல்ல, பகவான் வேற ஒன்று சொல்றாரு, லைன்ஸ் வித் இட்ஸ் பேஷன் அண்ட் மிஸ்ட்ரி மேட்டர்ஸ் மாஸ்க் அப்படிங்கிறார். இப்போ நம்ம சொல்றோம் இந்த சடப்பொருள் அப்படிங்கிறோம். நம்ம பொதுவா பகவானுடைய பகவானினுடைய எழுத்துக்கள்ல நம்ம
நல்ல பரிச்சயம் இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு கருத்து என்ன தெரியும் அப்படின்னா, மேட்டர் சடப்பொருள் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே சடப்பொருள் பார்வைக்கு தான் அவ்வாறு இருக்கின்றது. அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மேட்டர் ஷல் ரிவீல் த ஸ்பிரிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் நம்ம. மேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் தான். அந்த ஃபார்ம் வந்து எதனால இருக்கு அப்படின்னா, உள்ள வந்து அந்த மெய்ப்பொருள் இருக்கிறதுனால தான், ஸ்பிரிட் இருக்கிறதுனால தான் வெளியில சடப்பொருள் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்டர் வந்து எது உண்மை? மேட்டர் ஒரு சடப்பொருளை பார்த்தா அதுல எது உண்மை அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் தான் உண்மை. மேட்டர் அப்படிங்கிறது சடப்பொருளுடைய தோற்றம் வந்து ஒரு வெளியில அணிந்திருக்கக்கூடிய ஒரு முகமூடி மாதிரி. மேட்டர் இஸ் அ மாஸ்க். அதைத்தான் இங்க குறிப்பிடுகின்றார் பகவான். மாஸ்க் அப்படின்னா வெளியில அந்த ஒரு தோற்றம் மாஸ்க் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு லைனிங் இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள ஒரு லைனிங் இருக்கு இல்லையா? ஒரு மாஸ்க் அப்படின்னா உள்ளேயும் இருக்கும் வெளியிலயும் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு லைனிங் இருக்கும். அங்கதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பியூட்டி இருக்குது. அது ஃபுல்லா வந்து இட் இஸ் லைன்ட் வித் ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. அங்க ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை பார்க்குறோம். அந்த அந்த சடப்பொருள்ல ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் இருக்கு. ஒரு மறைவியல் சார்ந்த ஒரு தன்மை இருக்கு. அது நம்மால அறிவுக்கு புலப்படாமல் இருக்கின்றது. அங்க வேறொன்றும் காணப்படுகின்றது. என்ன அப்படின்னா, ஒரு வாழ்வினுடைய ஒரு தீவிரமான இயக்கங்களையும் பார்க்கிறோம். எல்லாம் எங்க அது மேட்ருக்குள்ளேயே இருக்கு. வாழ்வினுடைய தீவிரமான இயக்கங்கள்லாம் இருக்குது. அது இனர்ட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு வாழ்வினுடைய தீவிரமான இயக்கங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் எதனால இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் இருக்கிறதுனால தான் இருக்கின்றது. அதனால்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார், ஸ்பிரிச்சுவல் பியூட்டி illumining ஹியூமன் சைட் லைன்ஸ் வித் இட்ஸ் பேஷன் அண்ட் மிஸ்ட்ரி மேட்டர்ஸ் மாஸ்க் அப்படிங்கிறார். மேட்டருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படி என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பியூட்டி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயம் இருக்கு, மேட்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் அண்ட் ஸ்குவாண்டர்ஸ் இட்டர்னிட்டி ஆன் அ பீட் ஆஃப் டைம் அப்படிங்கிறார். அது எத்தகைய அழகாக இருக்கின்றது அப்படின்னா, ஒரு ஒரு கண நேரம் தான் இருக்கு. கண நேரத்தில் இது என்ன செய்கின்றது, ஒரு சாஸ்வதமான தன்னுடைய தன்மையை அந்த கண நேரத்திற்கு அதை அளிக்கின்றது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் தான் இந்த காலத்திற்கு உட்பட்டது, காலத்தை கடந்தது. காலத்திற்கு உட்பட்டதெல்லாம் நம்ம மாறிக்கொண்டே இருக்கின்றது, அழியக்கூடிய கண நேரம் அப்படிங்கிறோம். ஆனா இறைவனுடைய நிலையை வந்து நம்ம சாஸ்வதமான நிலை, இட்டர்னிட்டி அப்படிங்கிறோம். இது வந்து இந்த இந்த கிளாசிபிகேஷன் நம்ம கண்ணோட்டத்துல தான் இருக்கும். டிவைனுடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இட்டர்னிட்டியை வந்து அதனால வந்து ஒரு கண நேரத்துல அடக்க முடியும். டிவைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண நேரத்திலேயே அந்த இட்டர்னிட்டியை கொண்டு வர முடியும். ஒரு சின்ன ஒரு துளி கண நேரத்துல அந்த ஒட்டுமொத்த அந்த இட்டர்னிட்டி சாஸ்வத தன்மையை அதுக்குள்ள அடக்க முடியும். நமக்கு வந்து ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு கணமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த கண நேரத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சாஸ்வத தன்மையினுடைய ஒட்டுமொத்த முழுமையும் அதுக்குள்ள அடங்கும். ஏன்னா அதுதான் இறைத்தன்மை. அதைத்தான் இங்கு காண்கின்றோம். அண்ட் ஸ்குவாண்டர்ஸ் இட்டர்னிட்டி ஆன் அ பீட் ஆஃப் டைம். ஒரு கண நேரத்துல அது என்ன செய்கின்றது, தன்னுடைய ஒட்டுமொத்த சாஸ்வத தன்மையும் அது அங்கு அளிக்கின்றது. இதெல்லாம் எப்படி நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே ஒரு பிரீத் தான். ஒரு ஒரு ஒன்லி லிட்டில் த காட் லைட் கேன் ஸ்டே. அந்த கொஞ்ச நேரத்திலே இவ்வளவு விஷயம் நடைபெறுகின்றது. இது எல்லாமே வந்து அந்த லைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. இதுதான் வந்து அனைத்தையுமே அது வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. எது சடப்பொருள் என்று நினைக்கின்றோமோ அதற்கு பின்னால் உள்ள அந்த மகோன்னதங்களை அது
வெளிக்காட்டுகின்றது. அந்த ஒரு சின்ன மொமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சாஸ்வத தன்மையினுடைய ஒட்டுமொத்த வளமும் அங்கு செலவழிக்கப்படுகின்றது. அதுதான் அர்த்தம். ஒட்டுமொத்த வளம், எட்டர்னிட்டி, டிவைன் விஷயம் எப்படி இருக்கும்? அது அளவற்றது. அங்க எல்லாமே அபண்டண்டா இருக்கும். அவ்வளவு அபண்டன்ஸும் ஒரு சின்ன கண நேரத்துல அது தன்னை வெளிப்படுத்துகின்றது. இல்ல ஸ்குவாண்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்ல லைன்ஸ் வித் இட்ஸ் பேஷன் அப்படிங்கிறார் பகவான். பேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தீவிரத்தன்மை, ஒரு தீவிரமான ஒரு இயக்கங்கள் அதுக்குள்ள இருக்கு. சடப்பொருள்ல அவ்வளவு இருக்குது. வாழ்வினுடைய தீவிரமான இயக்கங்கள்லாம் அங்க இருக்கு. அது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புதிராக இருக்கின்றது. மிஸ்ட்ரி அப்படிங்கிறார். அறிவிற்கு விளங்காத ஒன்றாக அங்கு காணப்படுகின்றது. இது பகவான் ஏன் ஸ்குவாண்டர்ஸ் இட்டர்னிட்டி அப்படின்னா, அது எல்லாமே தன்னுடைய ஒட்டுமொத்த வளமும் அந்த சாஸ்வதத்தினுடைய வளம் ஒரு கண நேரத்துல அவ்வளவுத்தையும் அது தன்னை வெளிப்படுத்துகின்றது. ஸ்குவாண்டர் அப்படின்னா வேஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம், வீணடிப்பதுன்னு அப்படின்னு அர்த்தம். இட்டர்னிட்டி அப்படின்னா எப்பொழுதுமே நிலையா இருக்கக்கூடியது, ஒரு சாஸ்வதமான விஷயம். சாஸ்வதமான விஷயம் தன்னுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் அந்த ஒரு கண நேரத்துல செலவழித்து விடுகின்றது என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்து லைன்ஸ் 160 to 165. As when a soul draws near the sill of birth, adjoining mortal time to timelessness, a spark of deity lost in matter's stripped, its luster vanishes in the inconscient plains, that transitory glow of magic fire, so now dissolved in bright accustomed air. அப்படிங்கிற இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. முதல்ல அந்த காடஸ் ஆஃப் டான் தன்னை அந்த இடத்திலிருந்து டிவைன் பிரசன்ஸ் விலக்கிக் கொள்கின்றது. அந்த இறை ஒளி அந்த இடத்திலிருந்து விலக்கிக் கொள்கின்றது. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத படிப்படியாக முதல்ல இன்கான்சியண்டா இருந்தது, டார்க்கா இருந்தது. அங்க ஒரு சின்ன ஒளி கீற்று வருகின்றது. ஒட்டுமொத்த இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு சேக்ரெட் பிரசன்ஸ், அங்க சேக்ரெட் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆச்சு. இயற்கையே, ஒட்டுமொத்த இயற்கையும் அதை வரவேற்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் போன இதுல அந்த எல்லாமே அந்த அற்புதங்கள்லாம் எல்லாமே வெளிக்காட்டப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மெல்ல 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 அந்த ஒளி அந்த இடத்துல விலகுகின்றது. ஏன்னா அந்த மனித குலம் மனிதனுடைய எல்லைக்குட்பட்ட தன்மை அதனுடைய இருப்பிற்கு சாதகமாக இல்லை. அப்ப என்ன நடைபெறுகின்றது அப்படிங்கிறது தான் இதை விளக்குகின்றார். As when a soul draws near the sill of birth அப்படிங்கிற சில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜன்னல் இருக்கு, ஜன்னலுக்கு ஒரு நம்ம விண்டோ சில் அப்படிம்போம். நம்ம அங்க கை வச்சுட்டு எட்டி பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நிலை இருந்ததுன்னா நிலை வாசப்படியே த்ரெஷோல்ட் அப்படிங்கிறோம். ஜன்னல் இருந்ததுன்னா அதுக்கு கீழே உள்ள அதே போன்ற அமைப்பை நம்ம சில் அப்படிங்கிறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு நுழைவு வாயின்னு அர்த்தம். அதுதான் இங்க மீனிங், நுழைவு வாய். அதைத்தான் சில் அப்படிங்கிறார் பகவான். இந்த நுழைவு வாயில் அப்படிங்கிறத எந்த கான்டெக்ட்ல இங்க பகவான் சொல்றாருன்னு பார்க்கணும். இந்த உலகம் இருக்கின்றது, நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கின்றது. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகமும் இருக்கின்றது, மேல் உலகமும் இருக்கின்றது. மேல் உலகத்துல என்ன இருக்கின்றது? அங்க சாஸ்வத தன்மை இருக்கின்றது, இட்டர்னிட்டி இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய உலகத்துல என்ன காண்கின்றோம்? காலத்திற்கு உட்பட்ட தன்மையை பார்க்கின்றோம். சோ இந்த ஆன்மன், ஏன்னா ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தோம் அப்படின்னா எது மீண்டும் 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 மீண்டும்
இந்த புவியிலிருந்து விலகி மீண்டும் புவிக்கு வருகின்றது என்றால் நம்முடைய ஆன்மன் இல்லையா? ஆன்மன் எப்பொழுதுமே ஒரு உடல்ல இருக்குது, அப்புறமா அடுத்த உடலுக்கு வருகின்றது. ஒரு ஒரு வாழ்வு முடிந்து அடுத்த வாழ்விற்குள்ளே நுழைகின்றது. ஆன்மன் இந்த உலகத்தில் தான் அது பிறவி எடுக்கின்றது. அது எப்படின்னா எதை தாண்டி வருகின்றது என்றால் இந்த நுழைவாயிலை தாண்டி வருகின்றது. எந்த நுழைவாயில் அப்படின்னா இந்த மேல் உலகத்திற்கும் நாம் வாழும் உலகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலை தாண்டித்தான் அது இங்கு உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றது. அவ்வாறு பிரவேசிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ரெண்டு விஷயம் நடைபெறுகின்றது. ஆன்மன் இந்த உலகத்திற்குள் பிறவி என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது. அப்ப என்ன நடைபெறுகின்றது? அது எந்த எந்த ஒரு எந்த ஒரு ஒரு எதற்கு இடையில் இருக்கின்றது? அந்த எதற்கு இடையில் அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது? ஒருபுறம் காலம் கடந்த நிலை, காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, டைம்லெஸ்னஸ். மறுபுறம் காலத்திற்கு உட்பட்ட இந்த மனித குலம் இருக்கும் அந்த நிலை, மார்டல் டைம் அண்ட் டைம்லெஸ்னஸ், ஜாயினிங் மார்டல் டைம் டு டைம்லெஸ்னஸ். இந்த நிலையில தான் அது பிரவேசிக்கின்றது. டைம்லெஸ்னஸ், காலம் கடந்த நிலையிலிருந்து காலத்திற்கு உட்பட்ட நிலையில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனா அது ஒரு டிவைன் ஸ்பார்க் இல்லையா? அது இறை பொறியாகத்தான் அந்த ஆன்மன் வருகின்றது. அந்த இறை ஆன்மன் எதில் அவ்வாறு இங்கே வெளிப்படக்கூடிய அந்த இறை ஆன்மன் எதில் மறைந்து விடுகின்றது அப்படின்னா அது ஒரு இறை பொறி. இந்த இறை பொறி எங்கு மறைந்து விடுகின்றது, எதனுள் மறைந்து விடுகின்றது அப்படின்னா ஸ்பார்க் ஆஃப் டெய்டி. அது எப்படி இந்த ஆன்மன், இறை ஆன்மன் சோல் எப்படின்னா இட்ஸ் ஸ்பார்க் ஆஃப் டெய்டி லாஸ்ட் இன் மேட்டர்ஸ் கிரிப்ட் அப்படிங்கிற. கிரிப்ட்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு கீழே உள்ள ஒரு பாதுகாப்பான அறைன்னு அர்த்தம். இப்ப இந்த சில சர்ச்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னு, இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப காமன், அது இங்கேயும் பார்க்கலாம். அதை சில சர்ச்சஸ்ல கீழே தரைக்கு கீழே வால்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இறந்தவர்களுடைய உடல் அங்க புதைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் அவர்கள் கிரிப்ட் அப்படிம்பாங்க. அந்த அது உண்மையிலே அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பான ஒரு அறை. அதுதான் அது. அந்த அறை ரொம்ப உள்ள இருக்கும், உள்ளுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு அறை. அதுதான் அந்த கிரிப்ட் அப்படிங்கிறது. ஒரு கீழறைன்னு சொல்லலாம். சடப்பொருள் என்கின்ற அந்த ஒரு அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறையினுள் இந்த இந்த இறைப்பொறி தன்னை இழந்து விடுகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த டிவைன் எலிமெண்டா வருது இங்க. உடல் ஒரு சடப்பொருளான ஆனது தானே. உடல், இந்த உலகம் எல்லாமே மெட்டீரியல் ஒரு அமைப்பு தானே. அதுல தன்னை இழந்து விடுகின்றது அப்படிங்கிறார். A spark of deity lost in matter's script அப்படிங்கிறார். அப்ப என்ன நடைபெறுகின்றது? இட்ஸ் லஸ்டர் vanishes in the inconscient planes அப்படிங்கிறார். இது ஒரு எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் அது. அந்த ஒரு தன்னுடைய அதோடைய பிரகாசம் அந்த இறைப்பொறியினுடைய பிரகாசம் உணர்வற்ற தளங்களுக்குள்ள நுழையும் பொழுது அது முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது அப்படிங்கிறார். இது ஒரு ஈவெண்ட். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனித ஆன்மா இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அது ஒரு தெய்வீகத்தன்மையுடன் ஒரு இறைப்பொறியை தாங்கி வருகின்றது. அந்த பிரகாசத்துடன் வரக்கூடிய அது இந்த சட உலகிற்குள்ள நுழைந்தவுடன் அதை சார்ந்திருக்கக்கூடிய உணர்வற்ற நிலைக்குள் அது தன்னை இழந்து விடுகின்றது.
அது போல அதான் அது ஒரு இதா சொல்றாரு பகவான். இங்க என்ன வந்து அது வந்து ஒரு ஒப்புவமையாக இங்க குறிப்பிடுகின்றார். அது போல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த காடஸ் ஆஃப் டான், அதன் மூலமாக வந்த அந்த லைட், அந்த ஒளி, அந்த சிம்பிள் டான், அதில் வரக்கூடிய அந்த ஒளி என்ன செய்கின்றது? முதல்ல பார்த்தோம் அது ஒரு ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ரே ஆஃப் லைட் வந்து எல்லாத்தையும் வந்து ஒளியூட்டியது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஒளி என்ன செய்கின்றது? அது இந்த எப்படி வந்து மனித ஆன்மன் வந்து இந்த சட உலகிற்குள் நுழைந்து தன்னை இழந்து விடுகின்றதோ அதே போல அந்த அந்த விடியலில் வெளிப்பட்ட அந்த ஒளி, that transitory glow of magic fire, so now dissolved in bright accustomed air. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, மொமெண்ட்ரி க்ளோவா வந்தது அந்த டான், அந்த விடியல் மூலமா வந்தது. அது வந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மகோனதத்தையும் ஒரு தெய்வாம்சத்தையும் கொண்டதாக இருக்கின்றது. அப்புறம் ஒரு பழக்கப்பட்ட விஷயத்திற்குள் தன்னை அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்குள் நுழைந்து முற்றிலுமாக அது தன்னை மறைந்து விடுகின்றது, இழந்து விடுகின்றது. ஒரு காமன் டேலைட்டாக இருக்கின்றது. ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக, ஒரு பகல் வெளிச்சமாகத்தானே அங்கே அது மாறி விடுகின்றது. அந்த இடத்துல வந்து அதனுடைய அழகும் சரி, அதனுடைய பிரகாசிக்கும் ஒளியும் சரி, எல்லாமே அங்கு விலகி விடுகின்றது. ஒரு டான் போது ஒரு ரே ஆஃப் லைட் வருது, அது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் ஃபுல்லா சன் வந்து கம்ப்ளீட்டா டே வந்த பிறகும் அந்த ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் லைட்டினுடைய அந்த அழகு, அந்த ஒரு ஒரு க்ளோ, பிரகாசம் எல்லாம் விலகி விடுகின்றது. அதைத்தான் இங்க பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அது எப்படி, அதை எதுக்கு ஒப்பிடுகின்றார்? எப்படி வந்து ஒரு ஆன்மன் இங்க பிறவி எடுக்கும் பொழுது அதனுடைய சடப்பொருள்ல வந்து தன்னை இழந்து விடுகின்றதோ அதே போல இதுவும் அந்த வழக்கமான ஒரு வெளிச்சத்தில் தன்னை முற்றிலுமாக கரைத்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார். That transitory glow of magic fire, so now dissolved in bright accustomed air அப்படிங்கிறார். அடுத்த லைன்ஸ் 166 to 170. Page 5, 166 to 170. The message ceased and waned the messenger. The single call, the uncompanioned power, drew back into some far-off secret world the hue and marvel of the supernal being. She looked no more on our mortality. எல்லாமே அவர் பகவான் பேசுறது எல்லாமே அந்த காடஸ் ஆஃப் டிவைன், அந்த டிவைன் பிரசன்ஸ், அதனுடன் சம்பந்தப்பட்ட இறை ஒளி பற்றி தான் பேசுறாரு இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். The message ceased and waned the messenger அப்படிங்கிறார். மெசேஜ்னா நமக்கு தெரியும் செய்தி. அந்த செய்தி யார் கொண்டு வந்தாங்கன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். த அம்பாசிடரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த காடஸ் ஆஃப் டான் வந்து ஒரு அம்பாசிடரஸ், மேலுலகத்திலிருந்து ஒரு ஒரு புதிய செய்தியை கொண்டு வரும் ஒரு இடைப்பட்ட அமைப்பாக தோன்றினாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அத்தகைய அந்த செய்தி வந்து நின்று விடுகின்றது. The message ceased and waned the messenger அப்படிங்கிறது. Wane அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேய்ந்து விடுகின்றது, மறைந்து விடுதல். இது நம்ம இதை பொதுவாக அந்த வேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மூனோட சம்பந்தப்பட்டுதான் சொல்லுவோம். வேக்சிங் மூன் அப்படின்னா வளர்பிறை அப்படிம்போம். வேனிங் அப்படின்னா மறைந்து விடுது, அப்படியே தேஞ்சுக்கிட்டே போறது.
அதே போலதான் the message ceased and waned the messenger. அது மறைந்து விடுகின்றது. the goddess of dawn வந்து அது செய்தியை கொண்டு வருகின்றது. செய்தியை கொடுத்துவிட்டு பின்பு இந்த செய்தி நின்று விடுகின்றது. செய்தியோடு செய்தி நின்று விட்டவுடன் அந்த செய்தியை கொண்டு வந்த அதுவும் அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகின்றது. அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார்? The single call, the uncompanioned power drew back into some far-off secret world the hue and marvel of the supernal being அப்படிங்கிறார். சிங்கிள் கால்னு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை வந்து ஒரு நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு உயர்வான நிலைக்கு நம்மை அழைக்கும் அந்த ஒரு குரலாக அவளை பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். சிங்கிள் கால், நாம் இருக்கக்கூடிய அந்த மார்டல் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு, ஒரு உயர்வான நிலைக்கு அழைக்கும் அந்த குரலாக பகவான் அதை குறிப்பிடுகின்றார். காடஸ் ஆஃப் டான் அதை குறிப்பிடுகின்றார். த சிங்கிள் கால், சிங்கிள் கால் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அது எத்தகையதாக இருக்கின்றது? தி அன்கம்பேனியன்டு பவர் அப்படிங்கிறார். அதுக்கு அது வந்து ஒரு தனியாக இருக்கின்ற, தனியாக இருக்கும் ஒரு சக்தியாக இருக்கின்றது. அன்கம்பேனியன், அதுக்கு எதுவும் வேற யாரும் துணை இல்லை. அது வந்து ஒரு மாபெரும் சக்தி. அந்த மாபெரும் சக்தி வந்து தனியே வேலை செய்கின்றது. அதற்கு எதுவும் வந்து உதவி புரிவதற்கு எதுவும் ஒரு கம்பேனியன் இல்லை அங்க. அது அந்த இடத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றது. பகவான் வந்து இங்க குறிப்பிடும் பொழுது the hue and marvel of the supernal being அப்படிங்கிற ஒரு வர்ணனையை பார்க்கின்றோம். இது எது குறித்து பகவான் இங்கு வர்ணிக்கின்றார் என்றால், இந்த விடியலினுடைய ஒளி, the dawn's light, இந்த விடியலினுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படின்னா சுப்பர்னல் அப்படிங்கிறார். சுப்பர்னல் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை சாராதது, ஹெவன்லியா இருக்கு, ஒரு ஹையர் வேர்ல்டுல இருந்து வரக்கூடிய ஒளியாக இருக்கின்றது. அந்த அதனுடைய ஹியூமன் மார்வல் ஆஃப் த சுப்பர்னல் பீம் அப்படிங்கிறார். மார்வல் அப்படிங்கிறது அங்க அங்க எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒளி, ஒரு மகோன்னதமான ஒளி, எல்லாமே வந்து அங்க எல்லாமே அங்க அந்த இடத்துல இருந்து விலக்கிக் கொள்ளப்படுகின்றது. drew back into some far off sacred world. எதை வந்து அந்த எங்கோ எங்க தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான உலகத்திற்கு எதை அவள் இழுத்துக் கொள்கின்றாள் என்றால் the hue and marvel of the supernal being. அந்த அங்க ஆரம்பத்தில் தோன்றிய அந்த ஒரு அற்புதமான தெய்வீக ஒளியை, அதனுடைய ஒட்டுமொத்த அந்த வண்ணத்தையும் அற்புதத்தையும் அவள் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த மறைவான உலகத்திற்கு மீண்டும் அவள் எடுத்து செல்கின்றாள். drew back into some far off sacred world. அப்புறம் பகவான் என்ன சொல்கின்றார்? she looked no more on our mortality அப்படிங்கிறார். மார்டாலிட்டின்னு என்ன அர்த்தம்னா மரணத்திற்கு உட்பட்ட வாழ்வுன்னு தெரியும், அந்த வார்த்தைக்கு தெரியும். ஸோ அந்த காடஸ் ஆஃப் டான் இந்த மரணத்திற்கு உட்பட்ட இந்த உலகத்தை அவள் பார்ப்பதை நிறுத்திக் கொள்கின்றாள். இந்த மரணத்திற்குட்பட்ட இந்த வாழ்விலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றாள். அதான் அர்த்தம் இங்க.
அடுத்து page 5 lines 171 to 175. The excess of beauty natural to God-kind could not uphold its claim on time-born eyes. Too mystic real for space tenancy, her body of glory was expunged from heaven. The rarity and wonder lived no more. எதனால அந்த காடஸ் ஆஃப் டான் வந்து எதனால வந்து இந்த மரணத்திற்குட்பட்ட இந்த மனித வாழ்வு இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றாள் அப்படின்னா, தி எக்ஸஸ் ஆஃப் பியூட்டி நேச்சுரல் டு காட் கைண்ட். புவி வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த அழகு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சாதாரண அழகுதான். அது ஒரு தெய்வீக அழகு. அதனுடன் ஒப்பிடும்பொழுது இது ஒன்றுமே இல்லை. தெய்வீக அழகு எப்படி இருக்கு? ஒரு வளமான அழகாக இருக்கின்றது இல்லையா? எல்லாமே இறைத்தன்மை வாய்ந்த அழகு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வளமான செழிப்பான அழகாக தான் அங்க இருக்கும். இந்த புவியில நம்ம பார்க்கக்கூடிய அழகு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து தன்மையில மிகவும் குறைந்ததாகத்தான் காணப்படுகின்றது. புவியில இருக்கிறவங்களுக்கு இந்த தெய்வீக அழகை வந்து அவர்களுடைய கண்களால பார்க்க முடியாது. அது மனிதனுடைய கண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து இந்த அழகை வந்து உள்ள வாங்கவே முடியாது. அதனுடைய பிரகாசத்தை வந்து இங்க தாங்க முடியாது. மனிதனுடைய கண்களால தாங்க முடியாது. இது குறித்து அன்னை வந்து என்ன கோருகின்றார்கள் என்றால், இந்த சூப்ராமெண்டல் சன், அதிமானத்தை சார்ந்த அந்த 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 சூரியன் வந்து மனித கண்களால பார்க்கும்போது இருட்டாகத்தான் இருக்குமா. ஏன்னா அதனுடைய பிரகாசம் வந்து அவ்வளவு பிரகாசம் நம்மால வந்து பார்க்க முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதே போலத்தான் இங்க சோ பிரைட், சோ டேஸ்லிங், நம்மளுடைய பிசிக்கல் சைட்னால பார்க்க முடியாது. அதனாலதான் வந்து அந்த அந்த ஒரு அந்த காடஸ் ஆஃப் டான் அது வந்து அந்த இடத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றது. Her body of glory was expunged from heaven அப்படிங்கிறார். ஹெவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்கை அப்படின்னு அர்த்தம். நம்ம மேலேருந்து வந்தது, மேலிருந்து பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து அது தன்னை விலக்கிக் கொள்கின்றது. நம்மால வந்து அதை வந்து பிசிக்கல் ஐனால பார்க்க முடியல. எத்தகைய நிலையில மனிதன் இருக்கின்றான் என்றால், மனிதனுடைய கண்ணுக்கு அது வந்து எப்படி காணப்படுகின்றது என்றால், டூ மிஸ்டிக் ரியல் ஃபார் ஸ்பேஸ் டெண்டன்சி அப்படிங்கிற. மிஸ்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெரியும் நமக்கு, ஒரு மறைபொருளான ஒரு விஷயத்த நம்ம மிஸ்டிக் அப்படிம்போம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு இங்க, ரெண்டு விஷயத்த வந்து எதிரெதிரான விஷயத்தை லிங்க் பண்றார். டூ மிஸ்டிக் ரியல் எப்படி இருக்கு? ஒரு சாதாரண புவியில இருக்கக்கூடிய புவிவாழ் மனிதனுக்கு இத்தகைய ஒரு டிவைன் பியூட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பகவான் டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, டூ மிஸ்டிக் ரியல் ஃபார் ஸ்பேஸ் டெண்டன்சி அப்படிங்கிறாரு. அது மறைபொருளாவும் இருக்கு, அதே சமயத்துல ஒரு மெய்மையாவும் இருக்கு, மிஸ்டிக்காவும் இருக்கு, ரியலாவும் இருக்கு. யாருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் டெண்டன்சி, பூமிவாசியான மனிதனுக்கு அவ்வாறு இருக்கின்றது. அதுலதான் வந்து அந்த மகிமை தாங்கிய உடல், பாடி ஆஃப் க்ளோரி வாஸ் எக்ஸ்பென்ஸ்ட் ஃப்ரம் ஹெவன். அத்தகைய ஒரு அழகு வந்து இங்க இருக்க முடியல.
அது தனி அந்த இடத்துல இருந்து அந்த இந்த புவியினுடைய மேற்பரப்பிலிருந்து அது விலக்கப்படுகின்றது. A body of glory was expunged from heaven. அப்புறம் பகவான் என்ன சொல்கின்றார்? The rarity and wonder lived no more அப்படிங்கிறார். இது எல்லாமே ரேரிட்டி தான், ஒண்டர் தான், அந்த காடஸ் ஆஃப் டிவைன். அது அந்த இடத்துல அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து இல்லாமல் போய்விடுகின்றது. த ரேரிட்டி அண்ட் வண்டர் லிவ் நோ மோர் அப்படிங்கிறாரு. இது வந்து பகவான் நம்ம ஒரு அற்புதமான ஓவியத்தை பார்க்குறோம், நம்ம கூத்தாவோட ஓவியத்தை பார்க்குறோம். எப்படி வந்து அந்த எக்ஸஸ் ஆஃப் பியூட்டி நேச்சுரல் டு காட் கைண்ட் could not uphold its claim on time-born eyes, too mystic real for space tendency, her body of glory was expunged from heaven. The rarity and wonder lived no more. There was the common light of the earthly day. இது ரொம்ப அற்புதமா வந்து இங்க கூத்தாவுடைய பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த லைன்ஸ், அதாவது அடுத்த ஒரே ஒரு லைன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு லைன் 176 எப்படி முடிக்கிறார் பகவான் அப்படின்னா, there was the common light of the earthly day. இதெல்லாம் போயிடுது, சாதாரண ஒரு காமன் டே லைட்ல முடிஞ்சிருது. அது வந்து அங்க இருளையும் பார்க்க முடியல, ஒரு ஸ்பெஷல் மேஜிக் லைட் ஆஃப் டானும் அங்க பார்க்க முடியல, ஜஸ்ட் ஆர்டினரி டே லைட்ல முடிஞ்சிருது. there was a common light of earthly day. இந்த நிலையில அது முடியுது அப்படின்னு பகவான் முடிக்கின்றார். அடுத்தது பேஜ் அப்புறம் லைன்ஸ் 177 நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.